தலைவா கொஞ்சம் தலைவா கொஞ்சம் தள்ளி தம்பி கொஞ்சம் வந்துக்கா கொஞ்சம் வந்துமா தம்பி தம்பி எப்படி ஒரு நிமிஷம் இப்படி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். இன்னைக்கு மாலையில் ஆஜராவார்னு சொல்லப்பட்ட சூழலில் இரவு சரியாக 10 மணிக்கு அவர் காவல் நிலையத்திற்குள்ளாக சென்றிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சதீஷ் முருகன், இப்போ அவர் காவல் நிலையத்துக்குள்ளே போயிருக்காரு, அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? காவல் நிலைய வாசலில் வந்துவிட்டார் சீமான். நாம் தெரிவித்தது போல காவல் நிலையம் அருகே அவரது வாகனத்தில் நிறுத்திவிட்டு அவர் நடந்து செல்ல காவல்துறை அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது வழக்கறிஞர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் ஆகியோர் அவருடன் வந்திருக்கிறார்கள். அவர் தற்பொழுது உள்ளே செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உள்ளே செல்வதற்கான காவல்துறையினர் அவர்கள் தொண்டர்கள் உள்ளே சென்று தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். தற்போது அவர் காவல் நிலைய வாசலுக்குள்ளே சென்றுவிட்டார். விசாரணையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்ப சீமானோடு யாரெல்லாம் உள்ளே சென்றிருக்கிறார்கள்? அவரது வழக்கறிஞர் சங்கர், அவர்தான் மூத்த வழக்கறிஞர். அவர்தான் அது தொடர்ந்து சீமான் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு வழக்கு விசாரணைகளை கவனித்து வருகிறார். அவரது இளம் வழக்கறிஞர், அவரது ஜூனியர் அட்வொகேட் இருவர், அதே போன்று வழக்கறிஞர் பிரிவு பாசனுடைய பொறுப்பாளர் ஒருவர், அதே போல சாட்டை துரைமுருகன் நிர்வாகி சாட்டை குருமுருகன் ஆகிய 5 பேர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தாம் தெரிவித்துள்ள அவரது மனைவி கைது உள்ளே செல்வார், அவருக்காக காட்சிக்குள் என்று தெரிவிக்கப்பட்டதல்ல. வழக்கு விசாரணைக்கு காலதாமதம் ஏற்படுவதால் அவரது மனைவியுடன் தற்போது வரவில்லை. எனினும் தற்போது தொடர்ந்து அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் காவல் நிலைய வாசலில் நின்றிருக்கிறார்கள். ஒரு சில வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளும் கூட உள்ளே செல்ல வேண்டும் என காவல்துறையுடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் வழக்கு விசாரணையின் போது அவர் அனுமதிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் உட்பட யாரையும் அனுமதிக்கவில்லை என தெரிய வருகிறது. அதற்கான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைவரையும் வெளியே நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் மற்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகிய மட்டுமே உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஓகே சதீஷ் முருகன், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.